சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 10வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். இறந்தும் பிறந்தும் இழைத்தேன், இனியான் மறந்தும் பிறவாத வரம்தா, சிறந்த புகழ் ஞாலவாயாம் முடிக்கு நாட்டு சூளாமணியாம் ஆலவாய் சொக்கநாதா. இன்றைய பாடல் நிறைய சித்தர் பாடல்களோட ஒப்பிடக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் இது மிகச்சிறப்பான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. அதாவது இறந்தும் பிறந்தும் இழைத்தேன் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. இதுக்கு நாம் பல பாடல்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டான், நாதா இருப்பையோர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையிலே வாராமற் கா என்று ஒரு பாடல் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பாடல் தான். அதிகமாக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான். அதே மாதிரி என்னை தின்னாத உயிர்கள் இல்லை, நான் தின்னாத உயிர்கள் இல்லை, நான் பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை, என்னை பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை என்று நமக்கு பட்டினத்தார் பாடல்கள் நிறைய இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் சொன்னோம், ஏற்கனவே சித்தர் பாடல்களோடு ஒப்பிட்டு பார்க்குற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி போற்றி பகருடை என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூல், அதில் ஒரு இடத்துல யமன் கோபமாக உன்னை எதுக்காக பூமிக்கு அனுப்புனாங்க, நீ அனுப்புனது உன்னுடைய வினை கழிக்கிறதுக்கு தானே, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற, திருப்பியும் இங்கே வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த உயிருக்கு தண்டனை கொடுப்பதாக ஒரு இடத்துல உமாபதி சிவாச்சாரியார் அழகாக அதை எழுதியிருப்பாங்க. அதுவும் நாம் இந்த இடத்துல ஒப்பு நோக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்பர் பெருமான் சொல்லுவது போல பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி அடுத்த பிறவிக்காக இப்போதே நாம் தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் பாருங்க, இறந்தும் பிறந்தும் இழைத்தேன். சாமி, நான் செத்து செத்து பிறந்துட்டு இருக்கிறேன், போதும் போதும்னு ஆயிடுச்சு சாமி, மறந்து போய் கூட இன்னும் ஒரு வாழ்க்கை, இன்னும் ஒரு பிறப்பு எனக்கு வராமல் நீ என்னை காத்து அருள் செய்ய வேண்டும். யாரால இதை செய்ய முடியும்னா சிவபரம்பொருளால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இங்கே பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பம், இறந்தும் பிறந்தும் இழைத்தேன், இனியான் மறந்தும் பிறவாத வரம் தா, சிறந்த புகழ் ஞாலவாயாம் முடிக்கு. அதாவது ஒரு கிரீடம்னு வச்சாச்சுனாக்க அதில் ஒரு கல் ரொம்ப சிறப்பான ஒரு கல் எடுத்து நடுநாயகமாக வைக்கிற ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கோஹினூர் டைமண்ட் கோஹினூர் வைரம் அப்படி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போது எங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளாலெல்லாம் போகலை. ஆனால் சிறந்த வைரத்தை எடுத்து, சிறந்த கல் எடுத்து நடுநாயகமாக அந்த நம்ம தலையில் வைக்கிற கிரீடத்தில் அமைப்பதுன்றது ஒரு வழக்கம். இப்போ இந்த உலகத்தையே ஒரு கிரீடமாக எடுத்தால், பெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய கிரீடமாக எடுத்தால், அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த மணி எது போல என்றால் மதுரை, அங்கே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே. அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு பெருமான் எங்கே இருக்கிறார், எங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் மதுரையில் இருந்து சொக்கநாத பெருமானாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். எப்படியா இந்த உலகத்துக்கே ஒரு கிரீடம், உலகத்தையே ஒரு கிரீடமாக மாற்றினால் அதில் நடுநாயகமான கல்லாக, சிறந்த கல்லாக இருப்பது என்ற ஒரு குறிப்பு. அதான் சிறந்த புகழ் ஞாலவாயாம் முடிக்கு நாட்டு சூளாமணியாம் ஆலவாய் சொக்கநாதா என்று மிகச்சிறப்பாக. இதில் பார்த்திங்கன்னா அந்த வாய் அப்படிங்கிற ஒரு சொல் உலகம் அப்படிங்கிற ஒரு பொருளில் இங்கே எடுக்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அதாவது கிருட்டினருடைய வாயில் உலகத்தை காட்டினார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுவாங்க இல்லையா. அதை நாம் இந்த இடத்துல, ஏன்னா இது எல்லாமே தமிழோடைய செறிவை காட்டும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். வாயில்
வாயை காண்பித்தார் அப்படின்ற ஒரு குறிப்பு. அதாவது தமிழோடைய அழகு இதுதான். ஒரே சொல் வேற வேற பொருள்ல வரும். உலகம் என்பது வாய் என்ற சொல்லுக்கு உலகம் என்ற ஒரு பொருள் இருக்கு. வாய் என்ற நம்மளுடைய வாயும் இருக்கு. கிருட்டினர் வாயில் வாயை காண்பித்தார் அப்படின்ற ஒரு சொற்றொடர் நமக்கு தெரியும். அதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வாய் என்று சொல்லப்படுவது இந்த உலகம். இந்த உலகத்திற்கு ஒரு கிரீடம் அமைப்பது போல அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, உன்னால மட்டுமே செய்ய முடிஞ்ச காரியம் என்ன தெரியுமா சாமி? என்னை மீண்டும் பிறவாத ஒரு நெறியில் கொண்டு சேர்ப்பது. அதை தயவு செய்து எனக்காக செய்து அருள வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.